இப்போது பக்தியுள்ளோ விவாக தூய்மையா மூவார் பிரசனமாவா மும்முறை வாழ்த்துள்ளார் ஆதாம் கேவாளை கொடுத்த பிதாவே இமா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே இருதமாயும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே மெய்மானவாளனான தெய்வகுமாரன்கே சபயமானயாலை ஜோடி குமாவியே இப்போதும் பக்தியுள்ளோ விவாக தூய்மையா மூவர் பிரசனமாவா மும்முறை வாழ்த்துள்ளார் ஆதாமுக்கே வாளை கொடுத்த பிதாவே இமா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. சபையார் யாரும் நம்ம அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். உட்காருவோம். மணமக்களும் அமரும்படி உங்களை அன்போடு. தேவனுடைய ஊழியர்கள் யாராவது கீழே இருப்பீர்களானால் நீங்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் யாராவது இருப்பீர்களானால்
நீங்கள் மேலே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 வீட்டு சார்பாகவும் மணமகன் மணமகள் 2 வீட்டு சபையின் சார்பாகவும் வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது புதுவாழ்வு NLCC புதுவாழ்வு கொண்டாட்ட மையத்தினுடைய தலைமை போதகருடைய மகன், போதகருமாய் இருக்கிற என் அன்புக்குரிய பாஸ்டர் பென் அவர்கள் ஒரு பிள்ளைகளை வாழ்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால வேளையிலையும் ஆண்டவர் இந்த 2 குடும்பங்களை ஆசீர்வதித்து 2 குடும்பங்களை அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தம் இணைத்து ஆச்சரியமாக நடத்துகிற ஒரு அற்புதத்தை நம்ம எல்லாரும் காண வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையில் நம்ம மத்தியில் வந்து இவர்களை ஆசீர்வதிக்கவும் இவர்களை இணைக்கவும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய சுத்த தீர்மானம் அவருடைய சித்தம் இவங்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக நடைபெற இவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த எங்களுடைய அற்புதத்தின் தேவனே, இந்த சாயங்கால வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வருவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நிறைய உமோடு கூட நிறைய நெருங்கிய ஒரு உறவுக்கு வரும்படியாக ஆண்டவரே நீர் அனாதி தீர்மானத்தின் நிமித்தம் நிறைய மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி நீரே நிறைய ஏதேன் தோட்டத்தில் வந்து நிறைய அவர்களை ஏற்படுத்தி ஆச்சரியமாக உருவாக்கின தேவன், இந்த சாயங்கால வேளையிலையும் அப்பா எங்க மத்தியில் நீர் வருவீராக. உடைய பிரச்சனை இந்த இடத்துல வரட்டும் அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த 2 குடும்பங்கள்லயும் நீர் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறீரோ அதை நீரே நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. உமக்கு எல்லா துதியும் கணத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். 2 வீட்டு சார்பாகவும் நாங்கள் இந்த கொண்டாட்ட மையத்தை எங்களுக்கு கொடுத்து உதவின உங்கள் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்த உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் தயவு செய்து சிரமம் பார்க்காம நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று சங்கீதம் 128 அவர்கள் பாஸ்டர் வாசிப்பாங்க, அதை நாம் எல்லாரும் கேட்போம். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. தேங்க்யூ பாஸ்டர். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வருகிற இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் எல்லாரும். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நாம் துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற கேருபீன்களாக சேராபீன்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு சில நிமிடம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தூய ஆவியே அன்பின் ஆவி, துணையாளரே தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே
குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவன். நம் நடுவிலே எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்திலே கூடியிருந்தாலும் அவர் நம் நடுவிலே இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுமா எல்லாருமே? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 வீட்டிலும் எல்லாரும் விசுவாசிகளாக வந்திருக்கிறீங்க. நல்ல ஜோரா ஒரு கரங்களை தட்டி நாம கர்த்தரை ஹானர் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஹானர் பண்ணுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நானோ என் வீட்டாரோ உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இணைக்க போகிற பிள்ளைகள் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் கர்த்தரை இணைக்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பமாய் அவர்கள் சேவித்து உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமையின் வேகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதையும் ஒவ்வொரு நாளும் மகிமையின் வேகம் அவர்களை வழிநடத்தி செல்வதையும் அவர்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, பகலிலே மேக சம்பவம், இரவினிலே அக்கினி சம்பவம் அவர்களை நடத்தினது போல இவர்களுடைய வாழ்க்கையும் கர்த்தரே நீர் நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபஷங்கலரதுரபா. ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா,
எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட போகிற இந்த தம்பதிகள் அதிகாலமே உடைய பிரசன்னத்தை பார்க்கணும் ஆண்டவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமை பார்க்கிற பிள்ளைகளாக, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரை எப்பொழுதும் உமக்கு முன்பாக வைக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஓர சகலரதுரமா அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எல்லாரும் ஆமென். ஆர்வமுடன் சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் இயேசுவே. எல்லாரும் ஒரு மனதோடு அவருடைய பிரசன்னம் இந்த திருமண நாளிலே இந்த மண்டலம் முழுவதும் இறங்கி வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரசன்னம் ஓ ஹல்லேலூயா. பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் ஆமென். பிரசன்னம் ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம். நன்றி ராஜா. தேவ பிரசன்னம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எலிமேஜி சபையினுடைய உடன் ஊழியர் நம்முடைய ஜோசுவா நமத்திலே அவரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டு. நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல மூடி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, இணைய போகிற 2 மனங்களையும் ஆசீர்வதிக்கும்படி தேவ பிரசன்னம் இந்த இடத்துல வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இணைக்க போகிற இந்த குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆண்டவரே, இந்த திருமண நிகழ்ச்சியை கர்த்தர் நீரே ஆசீர்வதிப்பீராக. ஏதெனிலே ஆண்டவரே அப்பா ஆதாமுக்கு ஏற்ற துணையாகிய ஆண்டவரே ஏவாளை கர்த்தர் நீரே உண்டாக்கி கொடுத்தீர். அதே போல ஆண்டவரே இவர்கள் இருவரையும் கர்த்தர் நீரே ஆசீர்வதித்து ஆண்டவரை இணைத்து தரும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதமான ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்ச்சியிலும் தேவ பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிறைவாய் மூடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மத்திலே பாண்டிச்சேரி சபை தலைமை போதகருமான அல்லேலூயா ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் நம்மத்திலே ஸ்ரீவாசிர் அவர்களை நம்மத்திலே வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
நாம் அவர்களை இப்பொழுது கரங்களை தட்டி அவர்களை வரவேற்பமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் இந்த திருமண ஆராதனையில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். விசேஷமாக பாஸ்டர் பென், பாஸ்டர் ஆலன் ஜான் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த மாலை வேளையில் இருப்பதை ஒரு பெரிய சந்தோஷமாக பாக்கியமாக எண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினார். திருமணத்தை ஆண்டவர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். திருமணத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். மாத்திரமல்ல, திருமணம் எப்பொழுதுமே தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையின் வெளிப்பாடாய் கர்த்தர் இதை ஏற்படுத்தி மகிமைப்படுகிறார். இன்றைக்கு ஜெஃப்ரி, கிறிஸ்டினா இவர்களுடைய வாழ்வில் கர்த்தர் வைத்த கிருபையை கர்த்தர் அதிகமாய் விளங்க பண்ணி இன்றைக்கு அவர்களை அவருடைய உன்னதமான சமூகத்தில் கர்த்தர் இணைத்து வைத்து கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு அற்புதமான நாளிலே நாம் அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்த, அவரை மகிமைப்படுத்த இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். என்னோடு அங்கீகரிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நான் அதிக நேரம் எடுக்காமல், எனக்கு 2 பேரும் 2 டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பாஸ்டர் பென் சொல்லியிருக்கிறார் 15 நிமிஷத்துக்கு மேலே பேசாதன்னு. இன்னொன்று பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க 1/2 மணி நேரம் பேசுங்கன்னு. அதனால என் முன்னால் 2 டைமும் இருக்குது. நான் இவருக்காக பேசவா அவருக்காக பேசவா இல்லை நானா பேசவான்னு தெரில. நானா பேசினா 45 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் நான் பேசுகிற வரைக்கும் பேசுகிறேன். கவனமாக கவனிங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் வேத புஸ்தகத்தை ரொம்ப அழகாக ஆரம்பித்தார். அந்த திருமணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய ஆரம்பத்திலும் அதை ஆரம்பமாக வைத்து ரொம்ப அழகாக அதை மேன்மைப்படுத்தினார். இந்த வேத புஸ்தகம் முடிகிற காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம். அந்த காலத்தில் சபையை மணவாட்டியாக மணவாளனாய் அவர் வரப்போகிறார். ஒரு திருமணத்திலேயே அதை முடிக்கவும் போகிறார். இப்படிப்பட்ட மேன்மை நிறைந்த ஒரு நிகழ்வை கர்த்தர் இங்கேயும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நடந்த திருமணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா வசனத்தையும் இப்ப வாசித்து ரொம்ப நேரம் போகாம பாஸ்டர் பென் சொன்னது போல 15 நிமிடத்தில் முடிக்க முயற்சி செய்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வீடு போய் வாசிங்க. இப்ப வாசிக்காதீங்க, இப்ப என்னைய பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11ஆம் வசனம் வரை கானா ஊரிலே நடந்த திருமண வீட்டிற்கு இயேசு சென்றார். அந்த வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட போது கற்சாடிகளை கொண்டு வர சொன்னார். மரியாள் அதை இயேசுவினிடத்திலே சொல்ல, இயேசு கற்சாடிகளை கொண்டு வர சொன்னார். தண்ணீரால் நிரப்ப சொன்னார். அவர்கள் நிரப்பினார்கள். வேலைக்காரரை பார்த்து இதை பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். கொண்டு போய் கொடுத்தார்கள். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது. உங்கள் இருவரின் வாழ்வு இதற்கு முந்தி இருந்ததை விட இனி வரும் காலங்களில் அதிக ருசி உள்ளதாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசு அற்புதம் செய்யும் போது ருசி உள்ளதாய் மாறும். இயேசு அந்த ரசத்தை ஆசீர்வதிக்கும் போது அது நன்மையாகவே இருக்கும். 3 காரியங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப அவசியமாய் தேவையான காரியங்கள். 1000 திருமணங்களை நடத்தி 1000 திருமண பிரசங்கங்களை பண்ண பாஸ்டர் ஆலன் ஜான் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு முன்னால் நின்று பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா திருமணம் மெசேஜ் கொடுக்கணும்னா நானும் ரொம்ப யோசித்தேன். அது பாஸ்டருக்கு முன்னால் கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த பைபிளில் அதுக்கு சம்பந்தமா என்னெல்லாம் வசனம் இருக்கோ எல்லாத்தையும் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவர்கள் திருமணம் நடத்துவாங்க. நான் நடத்தும் போது பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் மாதிரி 3 திருமணத்தை ஒரே நாளில் நடத்தின நாட்கள்லாம் உண்டு. அதனால நான் வேகமாக ஒரு 3 குறிப்பை மாத்திரம் சுருக்கமாக சொல்றேன். முதலாவது, கவனம் உள்ள இருதயம் தேவை. உங்க 2 பேருக்கு நான் பேசுறேன், பின்னால உள்ளவங்களும் உங்களுக்கும் எடுத்துக்கோங்க. கவனம் உள்ள இருதயம் தேவை. எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்கள். ஆனால் மரியாளுடைய கண்கள் எங்க இருந்தது என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கிறது, எங்கோ ஒன்று குறைபட்டு கொண்டிருக்கிறது. கவனம் உள்ள இருதயம். கவனம் உள்ள இருதயம் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருவர் அந்த குறையை கண்டுபிடித்து வெளியில் சொல்லுவதற்கு முன்பு மரியாள் குறையை பார்த்தது மாத்திரமல்ல, அதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்கிற அறிவுடையவளாய் இருந்தாள். இந்த குடும்ப வாழ்வில் இன்றைக்கு எல்லாம் நிறைவா இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இப்படி இராது. இன்னைக்கு அழகா லைட் எல்லாம் போட்டு
நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல அழகா பூவெல்லாம் வச்சு நல்ல கேமராலாம் வச்சு ஐயா பாட்டு பாட இசைக்கருவி வாசிக்க ரொம்ப நேர்த்தியா மங்களகரமா நடக்குது. ஆனா இதே மாதிரி தான் வாழ்க்கை இருக்குமா? இல்லை. போக போக வாழ்க்கை போக போக என்கேஜ்மெண்ட்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நீங்க 2 பேரும் பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா கண்டிப்பா நீங்க அதை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் பைபிள் வாசிங்கன்னு சொன்னேன், கண்டிப்பா வாசித்து முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளவு நாள் பேசினது, இவ்வளவு நாள் ரசித்தது, இவ்வளவு நாள் நிறைவாய் கண்டது அது அல்ல வாழ்க்கை. இனிமேல் பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் உள்ள குறைகள் எல்லாம் வெளிப்படும். ஐயோ நீ இப்படியா, இது தெரியல எனக்கு முன்னாடியே, ஐயோ நீங்க இப்படியா, இது எனக்கு தெரியாம போச்சே என்கிற காரியங்கள் எல்லாம் எழும்பும். ஆனால் குறைவுகளை பார்க்கும்போது கவனமுள்ள இருதயம் தேவை. அந்த குறைவை யாரிடம் கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்கிறதில் கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். அந்த குறைவை அப்பா அம்மாட்ட சொல்லுகிற பிள்ளைகளாய் அல்ல. அந்த குறைவை கணவனிடத்தில் கண்ட குறைவை கணவனிடத்திலே, மனைவினிடத்தில் கண்ட குறைவை மனைவினிடத்திலே இல்லை. நாம் சொல்ல வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. இரட்சகராகிய இயேசுவின் இடத்தில் நீங்கள் போய் சொல்ல கவனமாய் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்வின் குறைகளை நிறைவாய் மாத்திரமல்ல ருசி உள்ளதாயும் மாற்ற இயேசு ஒருவரால் மாத்திரமே கூடும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைவதற்கு சிதைவதற்கு காரணம் ஒருவர் கண்டுபிடிக்கிற குறைகளை வேறு ஒரு இடத்தில், சொல்லக்கூடாத இடங்களில் அவைகளை சொல்லி, பேசக்கூடாத இடங்களில் அவைகளை பேசி, உலக ஞானத்தின் அடிப்படையில் ஆலோசனை பெறுவதினால் குடும்பங்கள் உடைகிறது. ஆனால் இயேசுவின் இடத்திலே நீங்கள் சொல்ல கவனம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் இயேசுவின் இடத்தில் ஆலோசனை அல்ல, இயேசுவின் இடத்தில் பதில் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், he doesn't just have a counseling for you, he has an answer for it, he has a solution for it. அதற்கு ஒரு முடிவை, ஒரு தீர்வை இயேசு வைத்திருக்கிறார். எனவே கவனமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் குடும்பத்தை நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது, அந்த வீட்டில் நடந்த இரண்டாவது ஒரு காரியம், மாற்றத்திற்கு ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் இருவரும் மாற்றத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Be always willing to change. தண்ணீர் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளுமா? தண்ணீருடைய தன்மை என்ன தெரியுமா? கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ். இதான் தண்ணி. தண்ணிக்கு மனம் கிடையாது, தண்ணீருக்கு சுவை கிடையாது, தண்ணீருக்கு நிறம் கிடையாது. ஆனால் இப்பொழுது அதனுடைய தன்மையை அது மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தது. அது மாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தது. வெளியில் இருக்கிற கச்சாடி, கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கச்சாடி. ஆனால் இப்பொழுது பாரம்பரியத்தையே இயேசு உடைத்து உள்ளே கொண்டு வாருங்கள் என்கிறார். உள்ளே கொண்டு வருவதற்கு ஆயத்தமாய் ஏற்றுக்கொள்ள மனமுள்ள ஜனங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் மாறத்தான் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்சவனே மாறினாதான் நல்ல வாழ்க்கை. நீங்க அல்லேலூயா சொல்லனாலும் அதான் உண்மை. கல்யாணம் ஆன உடனே மனைவிக்காக மாறிட்டான், கல்யாணம் ஆன உடனே புருஷனுக்காக மாறிட்டான், வேற யாருக்காக மாறணும்? இவங்களுக்காக ஒருவருக்கு ஒருவர் மாறித்தான் ஆகணும். கிறிஸ்டினா ஜெஃப்ரிக்காக மாறணும், ஜெஃப்ரி கிறிஸ்டினாக்காக மாறணும். 2 பேரும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை அதிக ருசி உள்ளதா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் சொல்லுவது ஆமேன் என்றால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. இல்ல this is how I am brought up, this is my nature, I cannot change, I'll be like this, adjust with me. அப்படி சொல்லுவதல்ல திருமணம். நான் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், இப்படிதான் வளர்த்தாங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றதல்ல திருமணம். ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் நீங்கள் மாறி, ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் மாற ஆயத்தமாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த திருமணம் ருசியுள்ள திருமணமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மூன்றாவது, கனப்படுத்தும் இருதயம். முதலாவது என்ன சொன்னேன்? இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு வீடியோ பார்க்கறேன்னு சொல்றது கதெல்லாம் வேண்டாம், நீங்க வேகமா சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? கவனமுள்ள இருதயம். இரண்டாவது, மாற்றத்துக்கு ஆயத்தமான இருதயம். மூன்றாவது, கனப்படுத்தும் இருதயம். கனப்படுத்தும் இருதயம். ஜீசஸ் ஆனர்ட். திரும்ப சொல்றேன், ஜெஃப்ரி அவர்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை. ஸ்தோத்திரம். இரண்டாவது, கிறிஸ்டினா அவர்கள் பெற்றோருக்கு, அவர்களோடு உள்ள குடும்பத்தாருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லிட்டாங்க. 2 பேரும் நல்ல கீழ்ப்படிஞ்சீங்க. ஆனால் இப்போ உங்க ரோல் கொஞ்சம் மாறுது. உங்க ரோல் எப்படி மாறுதுன்னா, இனி உள்ள காலங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும்.
நான் சொல்லுகிறது புரியுதா? நீங்க ஒருவருக்கொருவர் அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் உங்கள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். இந்த ரோல் மாறுது. இனி உள்ள காலங்களில் கர்த்தர் உங்களை இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியர் வந்து உங்களை புருஷனும் மனைவியுமாக இணைத்த நேரத்திலிருந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவீர்கள், ஆனால் உங்கள் பெற்றோரை கனப்படுத்துவீர்கள். இதுல பெற்றோர் வருத்தப்படக்கூடாது. நேத்து வரைக்கும் நான் சொல்றதை கேட்டான், இன்னைக்கு நான் சொல்றதை கேட்கலன்னு சொல்லக்கூடாது. கேட்க மாட்டான். இனிமே மனைவி சொல்றதை தான் கேட்பான். அதே போல இந்த அம்மா அவர் சொல்றதை தான் கேட்பாரு. கேட்கலன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. ஏன்னா ரோல் மாறிடுச்சு. அதுக்காக அவர்களை தூக்கி எறியவில்லை, அவர்களை நீங்கள் கனப்படுத்துவீர்கள். You will honor your parents all throughout your life. உங்கள் ஜீவனுள்ள காலங்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனப்படுத்துவீர்கள். ஆனால் கீழ்ப்படிதல் என்று வரும்போது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவீர்கள். இப்படி கனப்படுத்தும் இருதயம் உங்களுக்குள்ளே வருமானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ருசி உள்ள ரசமா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 3 இருதயம். 1 கவனமுள்ள இருதயம், 2 மாற்றத்துக்கு ஆயத்தமான இருதயம், 3 கனப்படுத்தும் இருதயம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நாம் நம்முடைய இருதயம் இப்படிப்பட்டதாய் மாறுமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களிலும் அற்புதங்களை செய்து ருசியுள்ள குடும்பமாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்களுக்கு முன்பாக தேவநாம மகிமைக்காக இணைக்கப்பட இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தையை எப்பொழுதும் உறுதியானதாய் வல்லமை நிறைந்ததாய் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. 3 குறிப்புகள் இல்லையா? அருமையான 3 குறிப்புகள். யோனா ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் அங்கே மன மாற்றம் வந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு சொன்னார், 100க்கு அதிபதியினுடைய வீட்டில் இந்த வேதனை நீங்கிச்சு. அதே போல் ஷார்ட்டாக அருமையாக ஒரு கவனமுள்ள இருதயம், மாற்றமுள்ள இருதயம் இல்லையா, ஹானர் பண்ணுகிற நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பதிய வச்சிருக்காரு இருதயத்தில். இதை சாதாரண தண்ணிக்கு ஒரு நிறத்தை கொடுத்தாரு, ஒரு ருசியை கொடுத்தாரு, ஒரு மனத்தை கொடுத்தாரு. அதே போலதான் நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையும் இயேசு வரும்போது, அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு வந்தபோது தான் எல்லாமே மாற்றம் அடைஞ்சது. ஸோ இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி, இந்த ஆலோசனைப்படி மணமக்கள் நீங்கள் வாழ்ந்து காட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு திருமண நடத்தி வைப்பதற்காக நம்மத்திலே பாஸ்டர் ஆலன் அவர்கள் இருக்காங்க. நீண்ட நாட்களாக எனக்கு அவர் என்னுடைய நண்பருக்கு நண்பர், என்னுடைய போதகர். பல வருஷங்களாக, கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களாக ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே எனக்கு ஒரு நண்பராகவும் நல்ல ஒரு போதகராகவும் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறவராகவும் இருந்து வருகிறார். அவர் இப்பொழுது நடத்தி வைப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். என் மத்தியில் என்னுடைய மருமகனுடைய அப்பா அவர்கள், பாஸ்டர் அவர்கள் திருச்சியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏல்பேத்தேல் சபையின் சார்பாக அவர்கள் அங்கே தலைமை போதகராயிருந்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி ஒரு ஜெபம் ஏறெடுக்கும்படி பாஸ்டர் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தலை வணங்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த திருமண காரியத்துக்காய் கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான மணமகனையும் மணமகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த நாள் தொடங்கி தகப்பனே, பிள்ளைகள் கைச்சீட எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கைகூடி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவான் என்று எழுதியிருக்கபடி இந்த நாள் தொடங்கி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் நடத்துகின்ற வாழ்க்கையாய், உம்முடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாய், உமக்கு மகிமையை கொண்டுகிற பிள்ளைகளாய் தாப்பனே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் தொடங்கி வருகின்ற நாட்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற கர்த்தர் உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. அளவு கூடி வந்திருக்க உறவின் மக்களுக்காய், போதகர்களுக்காய், ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
என்னுடைய பாஸ்டருக்கு பாஸ்டர், என்னுடைய சம்மந்திக்கு சம்மந்தி, ரொம்ப நன்றி. உங்களை ஆசீர்வாதம். இப்பொழுது நாம பாசாலன் அவர்களை நாம் கரங்களை தட்டி நல்ல ஜோரா கைத்தட்டி வரவேற்போம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மணமகன் ஜாஃப்ரி, மணமகள் கிறிஸ்டினா இருவரையும், பெற்றோர்களையும், அருமையான வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக பாண்டிச்சேரியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டீவ் அவர்களையும், பாஸ்டர் பென் அவர்களையும், இன்னும் இங்கு அநேக பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். This is the day that the Lord has made and we யார் we will rejoice யாரு நீங்க 2 பேர். ஸோ நல்லா சிரிக்கிறீங்க, வெரி குட். இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த மகிழ்ச்சியான இந்த உணர்வுகள் ஆண்டவர் ஆஸ்வதித்து வாழ்க்கையில எடுத்தோன்னு ஒரு போடு போட்டாரு. பிரச்சனை எல்லாம் வரும்போது அதுல கவனமா இருங்க. அத்தனை சுருக்கமா பாஸ்டர் சொன்ன மாதிரி தேங்க்யூ. நல்ல செய்தி. இந்த செய்தி நான் கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். யாரையோரோ பிரசங்கம் பண்ணுவாங்க இந்த யோவான் நற்செய்தி நூல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற அந்த அந்த வித்தியாசமான வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கும். எனவே வாழ்க்கையில ஆண்டவர் தான் உங்களை இணைக்கிறார். ஸோ அந்த மகிழ்ச்சி அவர் தான் தருகிறார், அவர் தான் இணைக்கிறார், அவர் கூடவே வருவார். உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் இருக்கும், நான் கூடவே இருக்கிறேன், திறன் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்ல. தெளிவா டெஃபினட்டா உபத்திரவம் உண்டு சொல்லிட்டு பயந்துடாதீங்க, நான் கூடவே இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனவே ஜெயமுள்ள ஜெயித்து ஆண்டவர்களோடு இருக்கிறபடினால பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பார்ப்பீர்கள், பிரச்சனையெல்லாம் சொல்வீர்கள், ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். ஸோ ஒரு பெரிய கவுன்சிலிங்க அழகா பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் சுருக்கமா சொல்லிட்டார். நான் அதான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல அதான் சொல்லிக் கொடுப்பேன். இங்க இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிற பிரச்சனை இங்க சொல்லி குழப்பம் வந்துடாம இருங்க. இதை போய் நான் சொல்ல போய் சொல்லிடாதீங்கன்னு வேற சொல்லுவேன். இவர் ஓப்பனாவே சொல்லிட்டார். வெரி குட். ஸோ ஆண்டவர் தாமே ஞானம் தருவார். புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். இன்ஜினியர், பில்டர். புத்தி இல்லாத மனைவியோ வீட்டை இடிக்கிறாள். புல்டோசர். ஸோ ஒரு பைபிள்ல பில்டரும் இருக்கிறாங்க, புல்டோசரும் இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வந்திருக்கவங்க எல்லாம் யோசித்துக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்டினா புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற கிஃப்ட் ஈவு இன்னைக்கு உங்களுக்கு தராரு. அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது யார் புத்தியுள்ள மனுஷன்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாரின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு சமம். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் பைபிள்லாம் மாத்திக்குவீங்க, கிஃப்ட் கொடுப்பீங்க. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராங்க. இந்திய தேச கிறிஸ்தவ திருமண சட்ட விதிகளின்படியும் இந்த திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இப்பொழுது விவாகத்தை நான் நடத்த போகிறேன். தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் முதல் மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணையை தந்து பைபிள் ரொம்ப அழகாக அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு அவருடைய நாமத்தில் கூடி வருகிற ஒவ்வொரு மணமகனையும் மணமகளையும் அவரே இணைக்கிறார், அவரே ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த திருமணத்தை ஏற்படுத்தினவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். எனவேதான் திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஹோலி மேட்ரிமனி, பரிசுத்த விவாகம் என்று சொல்லுகிறோம். ஒருவரும் இதை அற்பமாய் எண்ணாதபடிக்கு மிகுந்த கனத்திற்குரியதாக கருத வேண்டும். காரணம், இதனுடைய நோக்கம், தாற்பயம், திட்டம் தேவனுடைய திட்டம். தேவ பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வருவதற்காக ஒருவரால் ஒரு பெற வேண்டிய இன்பம், ஐக்கியம், தேவபக்தியுள்ள சந்ததி, இப்படிப்பட்ட பல உன்னத நோக்கத்திற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். எந்த இன்ஜினியரோ டாக்டரோ விஞ்ஞானியோ திருமணத்தை கண்டுபிடிக்கவில்லை, தேவன் ஏற்படுத்தினார். எனவேதான் நாம் பாடல் பாடி தேவ பிரசன்னத்திலே பயபக்தியோடு கூட இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மிராக்கிள் செய்ய போறாரு. இது வரைக்கும் ஸ்கூல்ல படிச்ச கணக்கெல்லாம் ஆண்டவர் மாத்துறாரு. 1 1 2 படிச்சிருக்கிறோம். 1 + 1 = 2. இப்ப என்ன மிராக்கிள் நடக்க போகுது? 1 + 1 = 1. 3 இருக்குது. அது அதுக்கு அடுத்தான் அவர் 2 பேரோட சேர்த்து 3வது ஒரு அன்பின் கயிறு இருக்குல்ல, முப்பொறி நூல் சீக்கிரமா ஆறுது. நீங்க சொன்ன ரைட் தான், அது ஒரு மிராக்கிள் தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வ அன்பினால்தான் ஆண்டவரோடு இணைக்கிறார். ஸோ 2 பேரும் ஒன்றாய் வரும் பொழுது அந்த கொலோசியர் எபேசியர் 5:21 நினைக்கிறேன், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறார். அது செய்தியில சொல்லிட்டார். அந்த ஒரு தலை சரீரம், அந்த பிக்சர். தனித்தனியா இருக்கீங்க, 2 பேரும் இணையும் பொழுது நீ மெட்ராஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரு சத்தம் கேட்க, என்ன தலை எப்படி இருக்க தலை
அது எந்த தலையோ தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே தலை இன்னைக்கு ஜாஃப்ரின்ற தலை, அவரோடு இணைக்கப்படுகிற கிறிஸ்டியான்கிற சரீரம். இந்த மிராக்கில இந்த நிமிட நேரங்களில் ஆண்டவர் செய்ய போகிறார். நாங்கள் ஊழியர்கள் எல்லாரும் இங்க இருக்கிறோம், ஜெபிக்க தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இப்பொழுதும் வந்திருக்கிற சபை மக்களாகி உங்களை பார்த்து கேட்கிறேன். ஜெஃப்ரி, ப்ரொனன்சியேஷன் ரைட் தானே? ரைட். கிறிஸ்டினா இருவரும் இணைக்கப்பட போகிறார்கள். இணைக்கப்படுவதில் தடை உண்டு, இணைக்கப்பட கூடாது என்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமானால் நீங்கள் அதை சபைக்கு எழுத்தின் மூலமாய் தெரியப்படுத்தவும். தடை ஒன்றும் இல்லாத நிலையில இனி ஒருவரும் ஒரு காலம் ஜெஃப்ரி, கிறிஸ்டினா எனக்கு விரோதமாக யாதொன்றி சொல்லக்கூடாது, எதை குறித்தும் பேசக்கூடாது என்று சொல்லி உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். இங்கே இருவரும் எழுந்து நில்லுங்கள். ஜெஃப்ரி கவனியுங்கள். கிறிஸ்டினாவை திருமணத்தில் ஏற்றுக்கொள்ள முழு ஏதாவது தடை இருக்கிறதா? மைக்ல சொல்லுங்க. இல்லை இல்லை. கிறிஸ்டினா, ஜெஃப்ரியை திருமணம் செய்வதில் உங்களுக்கு ஏதாவது தடை உண்டா? இல்லை. ஜெஃப்ரி கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் கிறிஸ்டினா அவர்களுக்கே உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்தில் இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? முழு மனதோடு சம்மதிக்கிறேன். வெரி குட். கிறிஸ்டினா, நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் ஜெஃப்ரி அவர்களுக்கு உண்மையான மனைவியா இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவ சன்னிதானத்தில் இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? முழு உள்ளத்தோடு சொல்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. இப்பொழுது கிறிஸ்டினாவுடைய பெற்றோர் முன்னே வந்து கரங்களை பிடித்து ஜெஃப்ரி கையில கொடுக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவ சன்னிதானத்திலே ஜெஃப்ரியும் கிறிஸ்டினாவும் உறுதி அடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்திலே தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கிற நேரம். இது ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை, ஹோலி கவனன்ட், பரிசுத்த உடன்படிக்கை. இது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல. தேவன் இணைக்கிறபடினாலே தேவன் இணைக்கிற இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க 2 பேரும் சொல்லும் போது உணர்ந்து சொல்லுங்கள், ஜெபத்தோடு சொல்லுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக, கிருபை உங்கள் மீது தங்கி இருப்பதாக. முதலாவது ஜெஃப்ரியாக பார்த்து சொல்லுங்க. கிட்ட வச்சுக்கோங்க. இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க ஜெஃப்ரி ஆகிய நான் கிறிஸ்டினாவாகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென்.
இங்கு கூடி வந்திருக்கும் இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க கிறிஸ்டினாவாகிய நான் ஜெஃப்ரி ஆகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். சபையார் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். பாஸ்டர் செல்லம் முன்னே வரும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஒன்றாக்கும் எங்கள் தேவனே என்ற பாடலை பாடின பிறகு ரெவரண்ட் பென் அவர்கள் இவ்வளவு விசேஷமாய் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவார்கள். எல்லாரும் கண்களை மூடி. ஒன்றாக்கும் எங்கள் தேவனே உமதாவியால் ஒன்றாக்கும் சரீரத்தில் அங்கங்களா ஒன்றாக்கும் என் ஜெபமே. Make them one Lord, make them one Lord, by your Spirit, make them one Lord. They are members of your body, make them one Lord, we pray. எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். தனித்தனே இந்த இவர்களை ஆண்டவர் தம்முடைய திருச்சன்னிதானத்திலே கிருபையினால் இணைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஜெபம் பண்ணும். எல்லா கரங்களை உயர்த்தி இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தம் நீரே இந்த இடத்துல இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த இரு குடும்பங்களை நீர் இணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய சித்தத்தின் மையத்தில் இவர்களை வைத்து உங்களுடைய பூர்ண சித்தம் இவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவேறும்படியாக நீர் இறங்கி ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு அருமையான குடும்பமாக இந்த தேசத்திற்கும் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இவர்களை இணைப்பீராகப்பா. நீர் எதற்காக இவர்களை இணைக்கிறீரோ அதை நீர் வெளிப்படுத்தி அதன்படி நடத்தி ஆச்சரிய விதமாக அற்புத விதமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராகப்பா. ஒருபோதும் ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள்ல அந்த வார்த்தைகள் விழாதபடி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே ஆசீர்வாதமாக இவர்களை வழி நடத்தி நீர் செல்வீராகப்பா. ஏற்ற வேளைகள்ல ஆண்டவரே சகாயம் செய்து இவர்களுக்கு ஆண்டவரே கற்பத்தின் கனிகளை ஆண்டவரை கட்டளையிட்டு ஒரு பெரிய ஆண்டவரே நல்ல சந்ததியை ஆண்டவரை எழுப்பி கொண்டு வர ஒரு ஆவிக்குரிய சந்ததியை எழுப்பி கொண்டு வர நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அருமையான குடும்பத்தை நீரே ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சபையார் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டுவோம். முக்காடு எடுக்கப்படுகிறது. எப்பொழுதும் தனித்தனியாக இருந்த அருமையான ஜெஃப்ரியும் கிறிஸ்டினாவும் உறுதி அடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்தில் தன்னுடைய வாக்குறுதிகளை தெரிவித்தபடினாலே இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருளச் செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென், ஆமென்.
மணமக்களை இணைத்ததற்கு அடையாளமாக அவருடைய வார்த்தை தான் மிகவும் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வார்த்தை வடிவாய் வந்தவர். அவர் வார்த்தை மாம்சமாகி நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும்போது இந்த வேதாகமும் தான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து அவருடைய குடும்பத்தை கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டி எழுப்பி அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு அடையாளமாக இப்பொழுது மணமகளுக்கு இந்த வேதாகமத்தை பரிசாக அன்பளிப்பார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகம் அப்படியே கரங்களை நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க. மணமகள் இப்பொழுது மணமகனுக்கு பரிசாக இந்த வேதாகமத்தை கொடுப்பார்கள். நாம கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் சேர்ந்து கை தட்டுவோம் எல்லாரும் ஒரு மனதோடு. பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை இணைத்ததற்கு அடையாளமாக இந்த வேதாகமத்தை அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உடைய வார்த்தையின்படி ஆண்டவரை வாழ்வதற்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான ஒரு அச்சாரமாக இந்த வேதாகமத்தை அவர்களுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிறேன். அதன்படி வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரத்தை போட்டு ஆண்டவரை கட்டும் பொழுது பெருமழையோ பெருவெள்ளமோ பெரும் இறைச்சலோ பெருங்காற்றோ வந்து மோதினாலும் அது விழாதபடிக்கு அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே இவர்கள் வாழ்ந்து காட்ட உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது ஒரு பாடல் பாடுகிற வழியிலே தம்பதிகள் திருமண பதிவேட்டில் கையெழுத்திட செல்வார்கள். ஏற்கனவே சாட்சிக்காக சொல்லப்பட்டவர்கள் நீங்கள் ஆயத்தமாய் கடந்து ஒரு முறையாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இறுதி ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமக்களும் எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிற அல்லேலூயா ஏஜி சபையிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அன்பழகன் அவர்கள் வந்து இறுதி ஜெபத்தை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெஃப்ரி, கிறிஸ்டினா இவர்களை நீ குடும்பமாய் இணைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருமண ஆராதனையின் ஆரம்பம் முதல்
முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருந்து எங்களுக்கு நேர்த்தியாய் நீ நடத்தி தந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் உணர கத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவோடு நீ இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இணைக்கப்பட்ட தம்பதியோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து அவர்கள் ஜீவிக்க தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற வரவேற்பு நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் மணமகளோடும் மணமக்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்க. இந்த திருமணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் நமக்கு அருமையாய் நடத்தி தந்ததற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யாரும் கை தட்டாம இருக்காதீங்க, நன்றி சொல்லுங்க. இயற்கைகளை அனுகூலமாக்கி தந்து மீடியாலாம் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி பயங்கரமான புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த புயலையும் காற்றையும் புயலையும் அமைதியாக இரு என்று சொன்னுகிற தேவன் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டார். இயற்கைகளை அனுகூலமாக்கி தந்தார். எல்லாவற்றுக்கும் நன்றி. மேலும் அடுத்ததாக இந்த இடத்தை அருமையாக தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு பெற்றோர்களுடைய இருதயம் மிகவும் வாஞ்சித்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அதை நமக்கு பர்மிஷன் கொடுத்து பாஸ்டர் தலைமை போதகர் என்எல்ஏஜினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் மோகன் அவர்களுக்கும் அவருடைய மகன் பாஸ்டர் பென் அவர்களுக்கும் நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்ல. எல்லாரும் கை தட்டி உண்மையாகவே தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை தான். உண்மையாகவே எல்லா மேரேஜும் அவங்க சர்ச் மேரேஜ் மட்டும்தான் இங்கே நடக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்காக பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பாஸ்டர் அவர்கள் திறந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு உண்மையாகவே நன்றி. அப்படியாக நம்மத்திலே நம்ம திருமணத்தை நடத்தி தந்த அருமையான பாஸ்டர் ஆலன் அவர்கள் அநேக திருமணங்களை நடத்தி தந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். அருமையாக 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் சொல்றது மாதிரி இயேசு 3 எழுத்து. நான் வேற எதுவும் சொல்ல. இயேசு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குங்கிறது 3 காரியங்களை, 3 குணாதிசயங்களை, 3 காரியங்களை சுருக்கமாக நச்சுன்னு நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். எல்லாரும் கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த உடன் ஊழியர்கள், என்னுடைய சம்பந்தி, மற்ற எல்லாருக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுது கடைசியாக மணமகனுடைய பெற்றோர் உங்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார். ஜெரால்ட் அவர்கள் முன்பதாக அழைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இருங்க. எல்லாருமே இன்னைக்கு பக்கத்தில் உங்களுக்கு உடனே நம்ம மேரேஜ் இந்த மேரேஜ் அப்படியே அந்த சட்ட திட்டத்தின்படி 5லேருந்து 6க்குள்ள மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இந்த சில மேரேஜ்லாம் 7 மணி 8 மணிலாம் முடிஞ்சிருக்கிறதெல்லாம் நான்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய 40 வருஷ சர்வீஸில் எவ்வளோ மேரேஜ்லாம் பாட்டு பாடி அசந்து போய் உட்காந்து. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அருமையாக ஆண்டவர் நேர்த்தியை நடத்தி தந்தார். அவர்களுக்கு நன்றி சொல்ல அவர்கள் வந்திருக்காங்க. வாங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நினைத்தது தடைபடாது. தேவரீர் செய்த சகலத்தையும் அவர் செய்ய நல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின்படி ஜெஃப்ரியும் கிறிஸ்டினாவையும் இந்த நாளிலே கர்த்தர் இணைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவருக்கும் நான் மிகுந்த தாழ்மையோடு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இருந்து நீங்கள் விருந்து சாப்பிட்டு போக முடியும் அவங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் நான் இந்த போதகர்களை நாங்கள் கனப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அது முதலாவது பாஸ்டர் பென் அவர்களுக்காக பாஸ்டர் ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் உங்கள் டைம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் பாஸ்டர். அதிகமாக நாங்கள் பழகி இருக்கிறோம். அவர் எங்களை அதிகமாக கண்டிப்பாக என்ன நான் அவர்கிட்ட அதிகமாக என்னை கண்டிப்போட வளர்த்துருக்கிறாரு. ஏன்னா அவர் கூட பைபிள் காலேஜில் நான் படிச்சிருக்கேன். அது
எனக்கு ரொம்ப அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அது அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு அப்பா எங்களை ப்ளஸ் பண்ணுறதா நாங்கள் நினச்சிக்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், அவங்க இவ்வளோ எங்கள் நேரத்தை கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்து பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. அருமையான வார்த்தைகளை கொடுத்தீங்க. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். திருமணத்தை நடத்தி கொடுத்த ஆலன் ஜான் பாஸ்டர், ஆலன் ஜான் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவரும் எங்களுக்கு ரொம்ப நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு காலை தான் வந்திருக்காரு ஊர்ல இருந்து. அவ்வளோ டயர்ட்லையும் நீங்க வந்துட்டார் பாஸ்டர். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர், தேங்க்யூ. இந்த காரியத்துக்கு மிகவும் முக்கியமாய் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர் ரமேஷ் பாஸ்டர். அது பாஸ்டர் நீங்கள் முன்னாடி வரும்போது எங்களை அன்பா கேட்கிறேன். ரமேஷ், நாங்கள் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு 2 years இருந்தோம். அது பாண்டிச்சேரியில் ஹல்லேலூயா சர்ச்சில் தான் நாங்கள் பிலீவராக இருந்தோம். குறிஞ்சி நகர் லாஸ்பேட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய ஏரியா போதகராக இருந்தார். அது எங்களை ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக நடத்தியிருக்கிறாரு. இவர் மூலியமாக இப்படி ஒரு குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். கொடான கொடி நன்றி. உங்களையும் கனப்படுத்துகிறோம். கடைசி அண்ட் பெஸ்ட், தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஆவிக்குரிய தகப்பன். அது எங்களுக்கு எல்லாத்துலேயும் எல்லாமா நிற்கிறவர் அவர். எது சொன்னாலும் அவருக்கு பத்தாது. அது தகப்பனாவும் ஆவிக்குரிய தகப்பனாவும் சகலவற்றிலும் இத்தனை 17 வருடமாக அவங்க சபையில நாங்க இருக்கிறோம். அநேக காரியங்கள்ல எங்களை நடத்தியிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு இந்த காரியத்தையும் மேன்மையாக நடத்தி கொடுத்திருக்கிறார். கொடான கொடி நன்றிங்க பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச்.